வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வீடியோ போட்டு 2 வாரம் ஆகுது, அது வேறு விஷயம். அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபோட்டோகிராஃபி ஆர்டர் உங்களுக்கு பிடிக்கும், ஓன் ஆர்டர் பிடிக்குமா அல்லது எக்ஸ்போசிங் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓன் ஆர்டர்னால் எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளே ஒரு வெட்டிங்கை ஓனாக ஹேண்டில் பண்ணி எடுத்து ஆல்பம் போட்டு கொடுக்குறது, இதுதான் ஓன் ஆர்டர் அப்படிம்பாங்க. எக்ஸ்போசிங் அப்படின்னா வேறு ஒரு ஸ்டுடியோ ஓனர்ஸுக்கு நம்ம ரெண்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது தான். இப்போ மதுரை சைடு எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிங் அப்படிம்பாங்க. நார்த் சைடில் ஹையரிங் அப்படிம்பாங்க, ரெண்ட்டு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே காமனாக ஒன்று தான். அந்த போஸ்ட்டுக்கு 76% பேர் எனக்கு ஓன் ஆர்டர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 24% எனக்கு எக்ஸ்போசிங்கே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வித்தியாசம், இந்த ஓன் ஆர்டர் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் எக்ஸ்போசிங் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் இந்த வீடியோவில் நம்ம டெமோவோ அல்லது வீடியோ ப்ரூஃப் அந்த மாதிரி எதுவுமே நம்ம காட்ட போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். இதை பற்றி ஒரு இது போடலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேமரா பற்றின செட்டிங்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம போட்டுக்கிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், 74% மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ 5K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ 74% இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நம்ம சேனல் க்ரோத் ஆகும். அதுக்காகவே நான் நிறைய வீடியோ மேக் பண்ணுவேன் நான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஒரு வெட்டிங் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் நடக்கும். சமையலாக இருக்கட்டும், ஸ்டேஜ் டெக்கரேஷனாக இருக்கட்டும், பந்தலாக இருக்கட்டும், அப்புறம் சீரியல் செட்டு இதெல்லாம் இருக்கட்டும், அல்லது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மேளதாளங்களாக இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் ஓன் ஆர்டரை பற்றி பேசுவோம். ஓன் ஆர்டரில் எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்ன இருக்குது, அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸோடைய ஃபீலிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த போஸ்ட் அப்லோட் பண்ணப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன வித்தியாசமாக போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நான் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்கள்ட்ட நான் ஒப்பீனியன் கேட்டப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, எக்ஸ்போசிங்கே போதும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அது சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஓன் ஆர்டருங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக அப்படின்னு கேட்டேன். ரிஸ்க்குன்னு இல்லை, பட் அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓன் ஆர்டரை பற்றி பேசுவோம். இப்போ ஓன் ஆர்டர் ஒரு வெட்டிங் ஈவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவினிங்கை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரீச் ஆகணும் அந்த டயத்துக்குள்ளே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மணி 7 மணி அந்த டைம் நல்ல நேரம் அப்படின்னா நம்ம ஒரு 5 o'clockலாம் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே ப்ரெசென்ட்டில் இருக்கணும். அதுவும் எவ்வளோ தூரம் நம்ம அவங்க சொல்லக்கூடிய இடங்கள் தெரியாது. நம்ம நியர்பைனா பரவாயில்ல, இது வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2-3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சாகணும், கிளம்பி ஆகணும். பைக்கில் ஒரு சிலர் போவாங்க, காரில் ஒரு சிலர் போவாங்க. காரில் ரேராக தான் போகிறாங்க, ஏன்னா பெரிய ஆட்கள் தான் காரில் போவாங்க. மேக்ஸிமம் பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிருக்கோம். ஒரு சிலர் பைக்லேயும் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போவோம். அப்போ போய் நைட் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நைட்டு ஈவெண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மெயினாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம போகிறதே ஒரு டெடிகேஷனுக்காக தான் போகிறோம். ஈவினிங் முடிஞ்சிட்டு நைட் ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஒரு சிலர் விரும்பி எடுப்பாங்க. நைட் அந்த சீரியல் செட்டிங்ஸில் வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு சிலர் வெட்டிங் வைப்பாங்க. ஒரு சிலர் கிறிஸ்டின் ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் 8 மணி 9 மணி 10 மணி அந்த மாதிரி டைமில் வைப்பாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம போய் ரெடியாக இருக்கணும், நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும். மேக்கப் ஷாட்ஸு, கெட் ரெடி ஷாட்ஸு இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். நம்ம ஓவரால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். வீடியோகிராஃபர்ஸ் ஆஸ் யூஷுவல், ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ், கேண்டிட் ஃபோட்டோ, கேண்டிட் வீடியோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் காமனாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம டயத்துக்கு ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். மேரேஜ் நடந்து முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆயிரும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டுருந்தா பரவாயில்ல, ஆனால் ஒரு சில ஃபங்க்ஷனில் டைமே இருக்காது. அவங்களுக்குமே டைம் இருக்காது, பொண்ணு மாப்பிள்ளைக்குமே டைம் இருக்காது. அவ்வளோ ஹரியாக அவங்க கிளம்பிக்கிருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா 11 மணி மேலே தான் சாப்பிடுவாங்க.
ஸோ அந்த 11 மணிக்கு மேலே சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு. அது காலை சாப்பாடு இல்லாமல் மதிய சாப்பாடு இல்லாமல் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும். ஹிந்து ஃபங்க்ஷன்னா ஒரு 2 o'clock 3 o'clockல முடிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு 4 to 5 o'clockல முடிஞ்சிடும். கிறிஸ்டின் ஃபங்க்ஷன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியார பணம் இது வரைக்குமே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஓன் ஆர்டரில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓன் ஆர்டர் எடுத்து நம்ம ஆல்பம் டெலிவரி பண்ணக்கூடிய டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஈவெண்ட்டில், அதாவது அந்த மேரேஜ் ஈவெண்ட்டில் மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் எடுத்துக்குவோம். நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி வந்து சமையல் மாஸ்டர் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்து எனக்கு இது இதெல்லாம் வேணும் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வாங்கி கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் அவங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் ஓகே. அப்போ இன்றைக்கி வாங்கி வச்சு நாளைக்கு காலி ஆயிரும். அப்போ சமையல் மாஸ்டருடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள், இன்றைக்கி நைட்டு அல்லது இன்றைக்கி இருக்கும் அல்லது நாளைக்கு இருக்கும், அல்லது அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 2 to 3 days வச்சுக்கலாம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு நாள் 2 நாள் 2 நாள் தான், சரிங்களா. ஒரு நாள் நாளைக்கு வெட்டிங்னா இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். பந்தல் எல்லாமே அதான், சீரியல் செட் எல்லாமே வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிடணும். நாளைக்கு வெட்டிங் முடித்தோடனே பிரிச்சிடணும். ஸோ இதான் வந்து இருக்கும். ஒரு சிலர் இந்த விரும்பி சீரியல் லைட்லாம் ஒரு 2 நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதேமாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான். ஏர்லி மார்னிங் வந்து வந்தாலே போதும். ஒரு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில ஃபுல் ஃபங்க்ஷன் கூட வரைக்கும் இருப்பாங்க. அது அவங்களுடைய பேக்கேஜ் எப்படி பேசுகிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. வேறு யார் அதேமாதிரி மேளதாளங்கள் அதேமாதிரி தான். மேரேஜ் முடிகிற வரைக்கும், தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. ஒரு 1 day அவங்களுடைய ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். அல்லது ஈவினிங்கும் வரணும் அப்படின்னா 2 days ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் எந்த ஒர்க்கை பார்த்தாலுமே வந்து 1 or 2 days 3 days வரைக்கும் இருக்கும். பட் நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலில் நம்ம எடுத்து வச்சு, நான் சொல்கிற மாதிரி ஈவினிங் வரைக்கும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், அதை வாங்காமல் இருப்போம். ஸோ இந்த மணி அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ஃப்ரீ ஆகி நெக்ஸ்ட் டே வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மதியத்துக்கு மேலே வேணால் நம்ம ஸ்டோருக்கு வருவோம். கடை வச்சுருந்தா கடைக்கு வருவோம், இல்லைனா வீட்டில் அடுத்த ஒர்க்கு இதாக பார்ப்போம். ஒரு 3 days அல்லது 1 week கழிச்சு அந்த பார்ட்டியை கூப்பிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஃபிக்ஸடாக இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸும் லிமிட்டடாக ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து விட்டுருவாங்க. அந்த செலக்ட் பண்ண ஃபோட்டோஸை வச்சு நம்ம ஆல்பம் மேக் பண்ணணும். அதில் ஒமிட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நிறையாவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 roll 3 roll கூட வருது அப்படின்னா அது நமக்கு வேஸ்ட்டு தான். அதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஃபேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஃபோட்டோஸ் வேஸ்ட் ஆகும். ஒரு 30 ஃபோட்டோ 35 ஃபோட்டோ வேஸ்ட் ஆகும். ஒரு ரோல் அந்த ஒரு சட்ரு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 rupees நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டது அப்படி தான். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஒரு சட்ரு வந்து 4 rupees அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு 3 rolls 4 rolls அப்படி ஓடிச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ நமக்கு மணி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நம்ம க்ளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, அவங்க செலக்ட் பண்ண ஃபோட்டோஸில் நம்ம ஆல்பம் போட்டு கொடுக்கணும், அதுதான். ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி போட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் ஒரு சிலர் விருப்பப்பட்டால் அவுட்டோர் போய் நம்ம எடுக்கணும். அவுட்டோர் பற்றி பெரும்பாலும் அவங்க இந்த பிரைட் அண்ட் குரூமுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது, லைஃப்பில் ஒரே ஒரு தடவை பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்ம போய் எடுப்போம். அதுக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே ஓன் ஆர்டர் எடுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து அவுட்டோர் வந்து நாங்கள் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் போகிறாங்க. அதில் வந்து 30 to 40 50 ஃபோட்டோஸ் வரும். 2 roll கணக்கு வச்சுக்கலாமே. நிறைய எடுப்போம், 3 roll 4 roll கூட எடுப்போம். ஒரு சில 10 rollலாம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அதில் செலக்ட் பண்ணி போகக்கூடிய ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ ஆல்பம் போட்டு கொடுப்போம். ஆல்பம் போட்டு கொடுத்து அது திருப்தியாக இருக்க வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரூஃப் காட்டணும் அவங்கள்ட்ட. நான் வந்து ப்ரூஃப் காட்டிடுவேன். மொபைலில் அனுப்புவோம் அல்லது நேரில் வர சொல்லியோ நான் வந்து காட்டிடுவேன். அப்போ ப்ரூஃப் காட்டி அவங்கள்ட்ட பிரிண்ட் கொடுக்கணும். பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் படி தான் நம்ம வந்து ஒர்க் ஃபுல்லாக அமையும். இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு குறைஞ்சது 1 மாதம் ஆகும். ஏன்னா மற்ற பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 days முடிஞ்சிடும். மற்ற பிஸ்னஸை காட்டிலும் நம்மளது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்க்க. அதுக்காக அவங்களது வந்து ரொம்ப கம்மியான டேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து மென்ஷன் பண்ணல. டேஸ் கம்மினாலும் அவங்களுடைய ஒர்க் அவ்வளோதான். பட் நமக்கு வந்து ஃபைலை பாதுகாத்து வச்சு நம்ம கொடுக்கணும். எத்தனை வருஷம் கழிச்சுனாலும், ஒரு 4-5 வருஷம் கழிச்சுனாலும் அந்த ஃபைல் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். சப்போஸ் ஒரு சிலர் கேட்பாங்க, எப்போ அந்த ஃபைல் இருக்கா, எங்களுக்கு இந்த வருஷத்தில் எடுத்து கொடுத்தீங்க, அதில் ஒருத்தர் ஃபோட்டோ வேணும், அதில் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வேணும்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் விரும்புவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். சரியா? அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃப்டியாக வந்து நிறையா வந்து செலவு பண்ணி ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்கி வச்சு நம்ம ஃபைல் அல்லது டிவிடிலாம் காப்பி பண்ணி வச்சு நம்ம ஃபைலை பாதுகாத்து வைக்கணும். இது எல்லாமே வந்து ஓன் ஆர்டர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸோடைய ஒர்க். சரிங்களா? இப்போ எக்ஸ்போசிங் வருவோம். இப்போ எக்ஸ்போசிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஓன் ஆர்டர் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோ ஓனர்ஸுக்கு 1 மந்த் ஒர்க் இருக்கும். 1 மந்த் இருக்கும். ஒரு சிலர் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து. அவங்களுக்கு அவுட்டோர் போகணும் அப்படின்னா குறிப்பிட்ட லொக்கேஷன் போகணும் அப்படிங்கிறப்ப பொண்ணு அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க எடுத்துக்கணும். பட் எக்ஸ்போசிங் போகிறவங்களுக்கு அந்த ரிஸ்க் கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணணும். அடுத்த நாள் மார்னிங் ஈவெண்ட் கேப்சர் பண்ணி ஈவினிங் வரைக்குமோ அல்லது ஆஃப்டர்நூன் வரைக்குமே இருக்கும். அந்த எடுத்த ஃபைலை அந்த ஸ்டுடியோ ஓனர்கிட்ட அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஃபைல் இருக்கும் இவங்க கேமராவில். அதை வந்து நம்ம 1 or 2 days பாதுகாப்பாக வச்சுருந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹையரிங்காக தான் வந்து அந்த ரெண்ட்டு எக்ஸ்போசிங்காக தான் நம்ம வந்து போகிறது. அது எக்ஸ்போசிங் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஒரு சிலர் வந்து எக்ஸ்போசராகவே ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓன் ஆர்டரும் பேசுவாங்க. இதனால் எக்ஸ்போசிங் போகிறதே வேலையாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருப்பாங்க. எக்ஸ்போசிங் டீம்லேயே ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிங் தான் போவாங்க மேக்ஸிமம். எந்த ஸ்டுடியோனாலும் அவங்களுக்கு போய் நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போசர்ஸ் நிறையாவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் ரிஸ்க் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சாப்பிடாம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, முன்னப்படி தெரியாத ஒரு ஊராக இருக்கணும், அங்கே ஒரு சின்ன சின்ன அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லாத ஒரு கிராமங்களாக இருக்கும், அங்கெல்லாம் போய் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டெடிகேஷன் மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். பிஸ்னஸ் பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டெடிகேஷனாக நம்ம பண்ணிக்கிருக்கோம். ரைட்டுங்களா? பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ தூரம்னாலும் நான் போய் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த எக்ஸ்போசர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸ் வாங்கிக்குவாங்க. அல்லது கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரோல் படி தான் இன்னமும் வந்து வாங்கினாங்க. இப்போ மதுரை சைட்லலாம் இங்கே லோக்கல் வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோலுக்கு வந்து 200, 300 அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. D90 இருக்கட்டும் அல்லது 80D இருக்கட்டும், இந்த மாதிரி கேமராஸ்லாம் வச்சு நம்ம அவங்க வாங்குறது இவ்வளோ தான். பேக்கேஜ்னால் ஒரு 4000, 5000 வாங்குறாங்க. வீடியோகிராஃபர் அதே மாதிரி தான், ட்ரோன் ஆப்ரேட்டர் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வாங்குறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் அது. ஸோ இப்போ ஓன் ஆர்டர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸும் எக்ஸ்போசிங் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓன் ஆர்டர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் எக்ஸ்போசிங் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மணியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஓன் ஆர்டர் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் டீசெண்டான கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசின அமௌண்ட்டை அப்படியே கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதோட கூடையும் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை பொறுத்து. பட் அதுலேயும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees 2000 rupees வந்து பெண்டிங் வச்சுருவாங்க. தம்பி வாங்கி தம்பி, அடுத்து நம்ம பையன் விசேஷம் இருக்குது, அடுத்து பொண்ணு விசேஷம் இருக்குது, நம்ம ரிலேட்டிவ்லாம் அவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறோம், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸு நமக்கு நிற்கிறதே அதில் ரொம்ப கம்மியாக தான் நிற்கும். பட் அதுலேயும் வந்து 1000 2000 வந்து அவங்க இப்படி பெண்டிங் வச்சுட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போசிங்கே போதும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்கல்ல, அதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான். போனாட்ட எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எடுத்து பண்ணிடலாம். ஆனால் அன்றைக்கி எக்ஸ்போசிங் போகக்கூடிய அமௌண்ட்டு தான் நமக்கு நிற்கும், ஒரு 2000 3000 நிற்கும். என்னன்னா அதில் நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸ்போசிங் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்னை கேட்கலாம், ஓகே சார் நீங்கள் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி பேசுனீங்க, ரைட், ஓகே, நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓன் ஆர்டர் பிடிக்குமா எக்ஸ்போசிங் பிடிக்குமான்னு கேட்குறீங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்காக வந்து நான் வந்து கஸ்டமர்ஸை வந்து நான் வந்து குறையாக சொல்லலை. அது அவங்களுடைய சுச்சுவேஷன். அது ஒரு சில நேரத்தில் முடியாமல் கூட இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன் வந்து கை மாறி போகக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். நம்ம ஒரு ஆர்டர் பேசி வச்சுருப்போம், அந்த கஸ்டமர்கிட்ட ரொம்ப நெருங்கிய பழக்கமாக இருக்கும், அட்வான்ஸ் கூட வாங்காமல் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு ஸ்டுடியோ ஓனர் வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா, நேரடியாக வீட்டுக்கு போய் பேசக்கூடிய பழக்கங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா வேறு யார்ட்டாவது பேசிடுவாங்க, அல்லது அட்வான்ஸுன்னு கையில் காசு வாங்கிடுவாங்க. அப்படி அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்த பக்கம் தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியிலேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கும் வந்து ஒரு
டிஸப்பாயிண்டட் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் 53 56 முகூர்த்த நாட்கள்லாம் வந்தது. அவ்வளோதான். ஒரு வருஷத்தில் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் நமக்கு ஒர்க்கே இருக்குது. மற்ற மாதங்கள்லாம் சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மணிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ இந்த மணி அதை பொறுத்து தான் வந்து இந்த ஓனாட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸும் எக்ஸ்போசிங் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி ஃபங்க்ஷன் போகிறதுல வந்து யாருமே வந்து எதையுமே வந்து குறையா சொல்கிறதில்ல. நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேன், இவங்க வீட்டுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்கிறதில்ல. என்னோடய சர்க்கிளில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போவாங்க, எந்த வீட்டு விசேஷமாக இருந்தாலும் போவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கிரேட் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் அந்த 2 ஈவெண்ட் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எக்ஸ்போசிங் அண்ட் ஓனாட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு சின்ன ஒரு மனச்சங்கடப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி தான். ஸோ அதை வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளை தேடி நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா புகழ் வரும். எக்ஸ்போசருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஓன் ஆர்டர் எப்படி வேணால் எடுக்கலாம். பட் எக்ஸ்போசர் அப்படிங்கிறவங்க மற்ற ஸ்டுடியோக்காரவங்களே பார்த்து வியக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஸ்கில் இருக்கணும், டேக்ஸ் இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க எக்ஸ்போசர் ஆகுறாங்க. ஸோ எக்ஸ்போசர் வந்து ரொம்ப மோசமானவங்களோ அல்லது எக்ஸ்போசர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. எக்ஸ்போசர் வந்து உண்மையிலே கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஓன் ஆர்டர் இருக்கக்கூடிய ஸ்டுடியோ ஓனர்ஸ்க்கும் எக்ஸ்போசிங் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃப்ரென்ஸு, அவங்களுடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். வெட்டிங் ஈவெண்ட் எடுக்கக்கூடிய ஓன் ஆர்டர் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் எக்ஸ்போசிங் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணோம். நான் சொன்னதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சங்கடப்படுற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ஸோ பெருசாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பேசுகிறோம், அவ்வளோதான். நாட்டில் நடக்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா? இது நீங்கள் எல்லா இடத்துலையும் இது நீங்கள் பார்க்கலாம். ஒரு குறையாக இருக்கட்டும், ஒரு நிறையா இருக்கட்டும், அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதை வந்து பெருசாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டாம். ஸோ ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.